கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை விசுவாவசு வருடம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2026 வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் அமாவாசை. முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கான உகந்த நாள். இன்றைய நட்சத்திரம். இன்று இரவு 10:17 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். திதி மாலை 6:30 வரை அமாவாசை, அதன் பின்பு பிரதமை. யோகம் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 முதல் 10 வரை, பகல் 12 முதல் 1 வரை, மாலை 3 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி, சந்திரன். இன்று காலை 10:05 வரையில் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு மேஷராசிக்கு மிகவும் அற்புதமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். பணம் வரவு, தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இன்று காலை 10:05 வரையில் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் காலை 10 மணிக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம். அதன் பிறகு நாள் முழுவதும் மிகவும் சிறப்பாக உள்ளது. மிதுன ராசிக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இன்று காலை 10:05 வரையில் மிகவும் சிறப்பாக உள்ளது. முக்கியமான வேலைகள், பிரயாணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை காலை 10:05 முடித்துவிட வேண்டும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருவதால் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எடுக்கும் முக்கிய காரியங்களில் சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்மராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். திருமணமாக நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனினும் எடுக்கும் முக்கிய காரியங்களில் சற்று நிதானம் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமண முயற்சி வெகு விரைவில் கைகூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். உடன் பிறந்தோர் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு.
தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான நாள். இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகரம். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்பம். கும்ப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு கும்ப ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். எனினும் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானமும் செலவுகளில் கட்டுப்பாடும் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீனம். மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எடுக்கும் முக்கிய காரியங்களில் சற்று நிதானமும் செலவுகளில் கட்டுப்பாடும் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.